புத்தக தேனீக்கள். புத்தகம் 4. கொண்டை குருவி. புத்தகத்தை வாசிக்க போகிறேன். கொண்டை குருவி. ஒரு காடு, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஓரத்தில் ஒரு ஆறு. சலசல 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 தண்ணீர் ஓடியது. காலை சூரியன் எட்டி பார்த்தது. ஒரு யானை வந்தது. ஆற்றில் தண்ணீர் குடித்தது. அப்போது யாரோ அழும் சத்தம். யாரு? யார் அழுவது? அட, கொண்டை குருவி. ஏன் அழுகிற? யானை கேட்டது. விழுந்து விட்டேன், தலை வலிக்குது, பறக்க முடியல. அழாதே, உன் வீடு எங்கே சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். யானை முதுகில் கொண்டை குருவி. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு வேப்ப மரம், உச்சியில் ஒரு கூடு. இது உன் வீடா? யானை கேட்டது. இல்லை, காக்கா வீடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. யானை முதுகில் கொண்டை குருவி. வழியில் ஒரு இட்லி பூச்செடி. செடியில் இலை பின்னல் கூடு. இது உன் வீடா? இல்லை, தையல் சிட்டுக்கூடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு பனை மரம். மரத்தில் ஒரு கூடு. இது உன் வீடா? இல்லை, தூக்கணாங்குருவி கூடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. ஊர் பக்கம் வந்தது ஒரு தென்னை மரம். அதில் ஒரு மரப்பந்து. இது உன் வீடா? இல்லை, கிளி வீடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வயல் தாண்டி நடந்தது. வழியில் ஒரு வீடு. மேலே ஒரு மாடம். இது உன் வீடா? இல்லை, புறா வீடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. வழியில் ஒரு குடிசை. திண்ணை ஓரம் மண்பானை. இந்த பானை வீடு உன் வீடா? இல்லை, சிட்டுக்குருவி வீடு. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. செம்மண் சாலை வந்தது. சாலை ஓரம் புதர் செடிகள். கொண்டை குருவி கண்களை உருட்டி பார்த்தது. நில்லு நில்லு, கொண்டை குருவி கத்தியது. புதர் செடி மேலே ஒரு கூடு. கிண்ண வடிவ கூடு. அழகான வீடு. இதுதான் உன் வீடா? ஆமா ஆமா, உனக்கு சீக்கிரம் சரியாகிடும். ரொம்ப நன்றி, போய் வா. யானை நடந்தது. அசைந்து அசைந்து நடந்தது. காட்டை பார்த்து நடந்தது. குருவி பாடல். குருவி கூட்டம் பறக்குது. குடிக்க தண்ணி தேடுது. குட்டி குட்டி கிண்ணத்தில் குருணை அரிசி பார்க்குது. கொத்தி கொத்தி தின்னுது. குதித்து நல்லா ஆடுது. கொண்டை குருவி புத்தகத்தை எழுதியவர் ஞா. கலையரசி. பரிசுகளில் சிறந்த பரிசு புத்தகம். அடிக்கடி நீங்கள் திறந்து பார்த்து ரசிக்கும் பரிசு. நான் கொண்டை குருவி நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றி எனது அனுபவங்களை பகிர போகிறேன். புத்தகம் கொண்டை குருவி. நூலாசிரியர் கலையரசி. ஓவியம் பிள்ளை. பக்கம் 14. இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள். கொண்டை குருவி புத்தகத்தில் பல வகையான பறவைகளின் வாழிடமான கூடுகள் எங்கெங்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன். உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் சிறிய உயிரிடத்தில் கருணை கொண்டு உதவிய யானையை எனக்கு மிகவும் பிடித்தது. மேலும் இப்புத்தகத்தில் இருந்த குருவி பாடலை பாடி மகிழ்ந்தேன். வரையலாம் வாங்க பகுதியில் குருவி படம் வரைய கற்றுக்கொண்டேன். அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ளது. மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி. இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஆபத்து காலத்தில் உதவுபவனே